அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு வரைக்கும் மர்மங்கள் விலகாத ஒரு அற்புதமான அதிசய மணல் மேடுகளை பற்றியும் அங்கு காவல் தெய்வமாய் இருக்கிற கற்குவேல் ஐயனாரை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த தேரிக்காடு பற்றின விஷயங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியப்படுற மாதிரியும் நிச்சயம் இருக்கும். வாங்க முதல்ல நம்ம கற்குவேல் ஐயனாருக்கு ஒரு தரிசனம் போட்டுறலாம். ஒரு சமயம் பொதிகை மலைக்கு அடியில் இருக்கக்கூடிய காக்காட்சி மலையில் இருந்து திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோவிலுக்கு கொடிமரம் வெட்ட வரும்போது பேச்சியம்மன், சுடலைமாட சுவாமி, பிரம்மசக்தி அம்மன் முதலான 21 தேவாதி தேவதைகள் எல்லோரும் இடையூறு செய்தார்கள். உடனே கொடிமரம் வெட்ட சென்றவர்கள் எல்லோரும் சொரிமுத்து ஐயனாரிடம் சென்று முறையிட்டனர். பின்னர் சொரிமுத்து ஐயனாரின் கட்டளைப்படி அந்த 21 தேவாதி தேவதைகளும் அந்த கொடிமரத்தை திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் கொண்டு வந்து சேர்த்தனர். அந்த கொடிமரத்திற்கு பின்னாலேயே சொரிமுத்து ஐயனாரும் வந்து கொண்டே இருந்தார். அப்படி வந்து கொண்டு இருக்கும்போது செம்மண் காட்டுப்பகுதியில் தேரி குடியிருப்பு என்ற இடம் இருந்தது. அந்த செம்மண் தேரி சொரிமுத்து ஐயனாருக்கு மிகவும் பிடித்து போகவே அந்த செம்மண் தேரியில் உள்ள கற்குவா மரத்தின் மீது அமர்ந்து கொண்டார். அதன் பிறகு தான் இங்கு இருப்பதை அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த நிலக்கிழாரின் கனவில் தோன்றி, நான் ஐயனார், நீ வசிக்கும் பகுதியில் உள்ள கற்குவா மரத்தில் அமர்ந்து இருக்கிறேன். எனக்கு இவ்விடம் பிடித்து விட்டது. எனவே இந்த இடத்தில் எனக்கு கோவில் கட்டி பூஜை செய்து வா. நான் உன்னை மேம்படுத்துவேன். என்னை நம்பி வணங்கும் பக்தர்களுக்கு எல்லா வளமும் நலமும் அளித்து காத்தருள்வேன் என்று கூறினார். உடனே நிலக்கிழார் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த சிற்றரசன் உதவியுடன் ஒரு கோவிலை கட்டினார். மக்கள் எல்லோரும் கற்குவா மரத்தின் மீது அமர்ந்த ஐயன் என்று பாசத்துடன் அழைத்து வந்தனர். அதுவே காலப்போக்கில் மருவி கற்குவேல் ஐயன் என்று ஆகி இன்று கற்குவேல் ஐயனார் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் கற்குவேல் ஐயனார் சொன்னதுபடியே அந்த 21 தேவாதி தேவதைகளுக்கும் அந்த இடத்திலேயே கோவில் கட்டப்பட்டுள்ளது சிறப்பான ஒன்று. இந்த கோவிலின் மூலவரான ஸ்ரீ கற்குவேல் ஐயனார் பூரணம், பொற்கலை ஆகிய 2 தேவியருடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகின்றார். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் ஒட்டிய சாத்தான்குளம், திருச்செந்தூர், திசையன்விளை பகுதியில் வித்தியாசமான சிகப்பு நிற மண்ணுடன் விரிந்த பகுதிதான் இந்த தேரிக்காடுகள். தாமிரபரணி ஆற்றின் தென்கரை பகுதியில் கடம்பா குளத்திற்கு தெற்கே 4 மாவடி, புதுக்குடி, சோனகன் விளை, நாதன் கிணறு, காயாமொழி, பரமன் குறிச்சி, நாசரேத் ஆகிய ஊர்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த தேரிக்காடு விரிந்து பறந்து கிடக்கிறது. மன்னர் வளைகுடாவை நோக்கி தெற்கு தென்கிழக்காக சற்றே சரிந்த நிலையில் காணப்படும் இந்த தேரிக்காட்டின் மொத்த பரப்பளவு 12,000 ஏக்கர் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. கடல் மட்டத்தில் இருந்து 15 மீட்டர் உயரத்தில் இருக்கும் இந்த தேரிக்காட்டில் உள்ள மணல் மேடு சில சமயம் கடல் மட்டத்தில் இருந்து 25 மீட்டர் உயரம் வரை உயர்ந்துவிடும். ஒரு சமயம் உயரம் குறைவாக இருக்கும் இடம் காற்றின் போக்கு காரணமாக அடுத்த சில மணி நேரங்களில் பெரிய மணல் மேடாக மாறிவிடும். அப்போது அந்த மணல் குன்றுகளே மெதுவாக இடம் மாறி நகர்ந்து செல்வது போல தோன்றும். தென்மேற்கு பருவமழை காலமான மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை அங்கு பலத்த காற்று வீசும்போது இது போன்ற மணல் குன்றுகள் இடம் விட்டு இடம் மாறும் மாயாஜாலங்கள் அடிக்கடி அரங்கேறும். நிமிடத்துக்கு ஒரு முறை அங்கு காட்சிகள் மாறிக்கொண்டே இருப்பதால் அந்த தேரிக்காட்டில் திசை கண்டுபிடித்து செல்வது என்பது மிகவும் சிரமம். இந்த தேரிக்காட்டில் மற்றொரு அதிசயம், அந்த பாலைவனத்தில் ஒரு சோலையாக மேல புதுக்குடி என்ற இடத்தில் ஒரு சுனை இருக்கிறது. கோடை காலத்தில் கூட அந்த சுனையில் சுவையான தண்ணீர் கிடைக்கிறது. அந்த சுனையின் கரையில் உள்ள அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில், கற்குவேல் ஐயனார் கோவில் போன்றவை புகழ் பெற்றதாகும். ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியுடன் தொடர்புடைய அதிசய பூமிகளில் ஒன்று இந்த தேரிக்காடு. தமிழகத்தின் வேறு பகுதி மட்டுமல்ல, இந்தியாவில் எங்குமே பார்க்க முடியாத விசித்திரமான பூமி இந்த தேரிக்காடு. கற்கள் எதுவும் இல்லாமல் ஏறக்குறைய மாவு போன்ற பதத்தில் மிக நைஸாக காணப்படும் இந்த நிலத்தில் நடந்தால் கால்கள் அரை அடி அளவுக்காவது பூமியில் புதைந்து விடும் வகையில் மணல் மிக மெதுவானதாக மெத்தை போல இருக்கும். திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் போது குறும்பூருக்கு முன்னதாக வலதுபுறம் திரும்பி
நாலுமாவடி திசையன் விளை வழியாக சென்றால் தேரிக்காட்டை அடையலாம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அங்கே இருப்பது போன்ற செக்கச்செவல் என்ற மணல் பகுதி அந்த மாவட்டங்களின் வேறு எந்த பகுதியிலும் காணப்படவில்லை என்பதுதான். அங்கு இருப்பது ஆற்று மணல் அல்ல. இதனால் அவை தாமிரபரணி நதியால் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டவை அல்ல. அதே போல அவை கடல் மண்ணும் அல்ல. எனவே கடல் பொங்கி வந்து இந்த மணல் மேடு ஏற்பட்டது என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இல்லை. அப்படியானால் இந்த அதிசய மணல் மேடு எப்படி தோன்றியது? வேறு எங்குமே இல்லாத வகையிலான மணல் எங்கு இருந்து எப்படி வந்தது என்பது போன்ற வினாக்கள் இன்னும் விடை தெரியாத புதிராகவே இருக்கின்றன. ஏதோ ஒரு மிகப்பெரிய இயற்கை விளைவு நிகழ்ந்து அதன் காரணமாக அந்த பகுதியில் மட்டும் தேரிக்காடு உருவாக்கி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் இப்படி ஒரு அதிசய பூமியை உருவாக்கிய அந்த இயற்கை நிகழ்வு என்ன என்பது மர்மமாகவே இருக்கிறது. அங்குள்ள மணல் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட போது மணல் 3 அடுக்குகளாக இருப்பது தெரிய வந்தது. முதல் அடுக்கு 8000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்றும், அதன் மேல் உள்ள 2ஆம் அடுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டு இருக்கலாம் என்றும், மேல் தளத்தில் உள்ள மணல் பகுதி 1000 அல்லது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகி இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. எனவே தேரிக்காட்டின் மணலுக்கு அடியில் அந்த காலத்தில் புதையுண்ட நகரங்களின் எச்சங்கள் இருக்கலாம். அங்குள்ள மணலுக்கு அடியில் இறுக்கமான செந்நிற களிமண் பூமி தென்படுகிறது. தென்மேற்கு சுழல் காற்றால் அந்த பகுதியின் மணல் இடம் மாறுகிறது. அப்போது அங்குள்ள மரங்கள், வயல்வெளிகள், ஏன் சில கிராமங்களை கூட கால ஓட்டத்தில் அந்த மணல் மூடிவிடுகிறது. இங்குள்ள மணல் மேடுகள் காற்றின் போக்குக்கு ஏற்ப இடம் மாறுவதால் ஏற்படும் ஆபத்தை குறைக்க இந்த பகுதியில் பனை மரங்களை அதிக அளவில் வளர்க்க வேண்டும் என்ற கருத்தை 1848ஆம் ஆண்டு அங்கு ஆங்கிலேய ஆட்சியின் கலெக்டராக இருந்த E.P. தாமஸ் என்பவர் முன்வைத்தார். அவரது முயற்சியால் தேரிக்காட்டில் ஏராளமான பனை மரங்கள் வளர்க்கப்பட்டன. நிறைய பனை மரங்களை கொண்ட குதிரை மொழி தேரி இப்போது வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தாமிரபரணி ஆற்று நாகரிகத்தை தேடிய போது ஆதிச்சநல்லூர் போன்றே தாமிரபரணி ஆற்று நடிகிலும் உள்ள வேறு சில இடங்களிலும் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதே போல தேரிக்காட்டிலும் அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது. ஆதிச்சநல்லூர் போன்று மிகப்பெரிய அளவில் இல்லை என்றாலும் தேரிக்காட்டிலும் சில அபூர்வமான பொருட்கள் கிடைத்தன. சில இடங்களில் முதுமக்கள் தாழிகள் புதைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இங்குதான் டைட்டானியம் கிடைக்கின்றது என்று டாடா நிறுவனத்தினர் கடந்த 2007இல் இப்பகுதியில் தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டது. பாலைவனம் போல இருக்கும் தேரிக்காட்டுக்கு அருகே வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டவர்கள் இந்த தேரியில் தங்களது மூதாதையர்களின் உடலை தாழிகளில் வைத்து புதைத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. அவை எந்த பகுதியில் வசித்தவர்களின் முதுமக்கள் தாழிகள் என்பது தெரியவில்லை. அங்கு இருந்த தாழிகளில் கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கல் ஆயுதங்கள் மற்றும் இரும்பால் செய்யப்பட்ட கத்தி, ஈட்டி போன்ற ஆயுதங்கள் ஆகியவையும் கிடைத்தன. எனவே ஆதிச்சநல்லூருக்கும் தேரிக்காட்டுக்கும் தொடர்பு இருந்தது என்ற விவரம் தெரிய வந்துள்ளது. இது பற்றி இன்னும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. திரும்பிய இடமெல்லாம் மணல் மேடாக இருப்பதால் இது விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடம் அல்ல. ஆனால் மழை காலங்களில் அங்குள்ள பள்ளங்களில் தேங்கும் நீர் செயற்கை ஏரி போல உருவாகும். அதுபோன்ற இடம் தருவை என்று அழைக்கப்படுகிறது. அந்த பகுதியில் தண்ணீர் இருக்கும் காலங்களில் நெல் அல்லது வேறு ஏதாவது பயிரிடுவார்கள். தேரிக்காட்டின் மற்ற இடங்களில் முந்திரி செடிகள் அங்கும் இங்குமாக வளர்ந்திருக்கும். அவ்வப்போது வீசும் பலமான காற்று மணலை அள்ளி வந்து அந்த முந்திரி செடிகள் மீது கொட்டிவிடும். அதுபோன்ற நேரங்களில் முந்திரி செடியின் மேல் கிளை மட்டும் வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் காட்சி சமாதி குழியில் இருந்து ஏதோ எட்டி பார்ப்பது போன்ற பயங்கர தோற்றத்தை தரும். இந்த மண்ணில் வாழை, கொய்யா, மா, முந்திரி, முருங்கை போன்ற பணப்பயிர்களும் வளர்கின்றன. இந்த விவசாய பூமிக்கு கிழக்கே கடற்காற்றும் மேற்கே இருந்து மழைக்காற்றும் இந்த பயிர்களுக்கு ஏதுவாக அமைந்துள்ளன. பொதுவாக நிலங்களின் வகையை 5 வகையாக கூறுவார்கள். அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், வெறும் மணல் பிரதேசமாக இருப்பது பாலை. இந்த 5 வகை நிலமும் ஒரே பகுதியில் இருப்பது அபூர்வம். ஆனால் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் இந்த தேரிக்காடு என்ற பாலைவனமும் இருப்பதால் இங்கு 5 வகை நிலங்களும் ஒரு சேர அமைந்துள்ளதை காணலாம். நன்றி.